ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை செய்யலாம். சுடுதண்ணி பாருங்கள் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. 1 கப் மாவு, இடியாப்பு மாவு எடுத்திருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ண மாவு தான். கொஞ்சம் போல் நெய் சேர்த்து நம்ம அந்த கொதி தண்ணியை எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் நெய், நுணுக்கின முந்திரி பருப்பு பெருசாக போட்டால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம தூள் பண்ணி போட்டோம்னா தேங்காயோடு மிக்ஸ் ஆகிரும். ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் நல்லா நெய்யிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். நம்ம கையில் நெய் தடவிட்டு, நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம். அப்படியே ஒரு பவுல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த பூரணத்தை உள்ளே வச்சு அப்படியே பூண்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், அச்செல்லாம் தேவைப்படாது, ஈஸியாக செய்யலாம். பூரணம் பாருங்கள் ஈஸியானதாக இருக்குது. கடலைப்பருப்பு வேக வச்சு அதை திரும்ப நம்ம ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டம். இது ஈஸியாக செய்யலாம். பூரணம் நம்ம கொழுக்கட்டை சாப்பிடணும்னு நினச்ச நேரத்தில் நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம். பாருங்கள், பூண்டு மாதிரி தெரியுதா? இன்னொன்று பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி தெரியும், காளான் மாதிரி தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அச்சு இல்லாமலே சுலபமாக ஈஸியான முறையில் நம்ம கை தான் பாருங்கள் அச்சு. இட்லி தட்டில் நெய் தடவிக்கலாம். அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டைகளை அடுக்கி ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா வெந்த மாவு தான் பாருங்கள், சீக்கிரம் வெந்துடும். ஒரு ஜூஸோடு வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். பால்லாம் தேவைப்படாது. பிள்ளைங்களுக்கெல்லாம் பால் காப்பியெல்லாம் கொடுக்க வேண்டாம், நல்லா ஜூஸ் போட்டு கொடுங்க, ஹெல்த்தியானதாக இருக்கும்.